Hi guys, welcome to Actor Harry's YouTube channel. ஸோ என்னடா இவன் ஆக்டர் ஹாரி எப்படி சொல்றான்னு பாக்குறீங்களா? ஏன்னா ஒரு 2 3 சீரியல் பண்ணியிருக்கேன், 4 படம் பண்ணியிருக்கேன். ஓகே, அதனால நம்மள ஆக்டர்னு சொல்லிக்கிறோம். அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கணும்ல. நேச்சர் ஆஸ் இட்ஸ் ஓன் வே. இஃப் நேச்சர் இஸ் நாட் டூயிங் திங்ஸ் ஃபார் அஸ், இட் இஸ் பெட்டர் ஒன்லி. ஓகேவா? நம்மளுக்கு ஓகே, இதுல நம்மளால ப்ரொசீட் பண்ண முடியல, இதை நம்மளால நடக்க முடியல, ஏன்னா நம்மளுடைய எஃபர்ட்ஸ் நம்ம போட்டுட்டோம். when nature doesn't allow that one, which means there is something beyond that one. நம்ம அதை வந்து கொஸ்டின் பண்ண முடியாது. நம்ம கொஸ்டின் பண்ணாலுமே வந்து அதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னைக்குமே கிடைக்காது. ஸோ அதோட நான் இதை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நான் எதை பத்தி பேச போறேன்னு நினைச்சேன்னா, ஃப்ரெண்ட்ஷிப். நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், ரொம்ப கஷ்டப்படுற டைம்லோட நம்ம நினைச்சு பார்க்குற விஷயம் என்னன்றது பாத்தீங்கன்னா வந்து ஃப்ரெண்ட்ஷிப் தான். எனக்கு எப்படின்னா வந்து, நான் இதை ஏன் பேசுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து, நான் என் ஃப்ரெண்ட்ஸை வந்து ரொம்ப மிஸ் பண்றேன். யாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து, ஸ்பெசிஃபிக்கா சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்கள ஐ மீன் அந்த ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணும்போதே என்னன்னா வந்து கண்ணில் லைட்டா அப்படியே வந்து தண்ணி எட்டி பாக்குது. உங்களுக்கு ப்ராப்ளி தெரியும், அதனால லைட்டா கண்ணாடி போட்டுருந்தாலும் தெரியல. என்னன்னா, நம்ம எல்லாருமே வந்து அந்த ஒரு 25 வரைக்கும் வந்து we used to be together. காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒர்க்குக்கு போவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த ஒர்க் போற ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருப்போம், ஒர்க் சர்ச் பண்ற ஸ்டேஜ்ல இருப்போம், இல்ல அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் ஒர்க்ல போவோம். அப்போ கூட நம்மளால ஒரு அளவுக்கு அப்படி இப்படி நாங்கெல்லாம் மீட் பண்ணிட்டு இருந்தோம், ஜாலியா இருந்தோம் எல்லாருமே. அந்த 25லாம் அதுக்கப்புறம் தாண்டிட்டு அப்புறம் என்ன ஆனா, ஒரு சில பேருக்கு வந்து கல்யாணம் ஆயிடுது, லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிடுறாங்க. ஒரு சில பேர் என்ன பண்றாங்க, மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு யூஎஸ்ஓ இல்ல கனடாவோ போயிடுறாங்க. அண்ட் சில பேர் பாத்தீங்கன்னா வந்து அவங்களோட பேஷன் ஃபாலோ பண்ணணும்னு பிசினஸ்ல பிஸி ஆயிடுறாங்க. அப்படியே வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து என்னன்னா ஸ்பிளிட் ஆயிடுறாங்க. ஸோ இந்த ஸ்பிளிட் என்ன ஆகுதுன்னா, நாளைக்கு தெர் இஸ் சம் ஒன் ஹூ இஸ் மிஸ்ஸிங் இன் த கேங். பிகாஸ் அவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணுவாங்க. ஆனா சில பேர் என்ன ஆயிடுறாங்கன்னா வந்து, ஃப்ரெண்ட்ஷிப் தான் இம்பார்ட்டன்ட், ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம் நினைச்சவங்க என்ன பண்றாங்க, ஒரு இடத்துல வந்து ஸ்டக் ஆயிடுறாங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே முன்னேறி போயிட்டே இருக்காங்க. அவங்க இவங்களுக்காக நிக்க முடியாதுல்ல. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு, அவங்களுன்னு ஒரு லைஃப் பார்க்கணும். பிகாஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் எவ்ரிதிங், அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ நத்திங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ்ன்றது தான் எல்லாமே நமக்கு. ஆனா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லைன்றதும் நமக்கு இருக்கும். ஏன்னா யூ ஷுட் டேக் கேர் ஆஃப் யுவர் ஓன் லைஃப். உங்க அம்மா அப்பா இருப்பாங்க, அந்த கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். யூ மைட் ஹேவ் அ கேர்ள் ஃப்ரெண்ட், யூ மைட் ஹேவ் சிஸ்டர் பிரதர் ஹூ இஸ் அபவுட் டு கெட் மேரிட், உன்னோட எங்கரா இருப்பாங்க, இல்ல ஆல்ரெடி எல்டர் இருக்கு அவங்களுக்கு இருக்கும், அவங்க தாத்தா பாட்டி இருப்பாங்க, அவங்களுக்கு டேக் கேர் பண்ணிக்கணும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் விச் ஆர் இம்பாக்டிங் அந்த இது. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னா வந்து தட்ஸ் ஆக்சுவலி பியூர் ரிலேஷன்ஷிப். எனக்கெல்லாம் வந்து என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப மிஸ் பண்றான். அதுலயும் நான் மெயினா வந்து லோகேஷ்னு ஒருத்தன் இருக்கான். அவனை வந்து செம்மையா நான் மிஸ் பண்றேன். ஏன்னா லைஃப் லாங் நாங்க வந்து ஃப்ரெண்ட்ஸா இருந்துட்டோம். எப்படின்னா கிட்டத்தட்ட அரௌண்ட் 20+ இயர்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி. ஏன்னா என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கான், விக்ரம்னு சொல்லிட்டு. அவன் அட்லீஸ்ட் வந்து அவன் பிசினஸ், அவன் வந்து என்ன சொல்றது, அந்த ஜுவல்லரி பிசினஸ் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கனால வந்து எங்க ஏரியாலே செட்டில் ஆயிட்டான். நான் அவனை எப்போ வேணா போய் பாத்துக்கலாம், ஹாய்டான்னு சொல்லி மீட் பண்ணிட்டு டெய்லி போய் அவனை மீட் பண்ணுவேன். நான் எங்க ஹோம் டவுன்ல, ஐ மீன் சென்னையில இருக்கும்போது நான் மீட் பண்ணுவேன். நான் ஹைதராபாத் போகும்போது வந்து அந்த டைம் கூட அவங்க கூட கால்ல பேசிப்பேன், இது பண்ணிப்பேன். ஆனா இந்த லோகேஷ் என்னன்னா வந்து, அவன் என்ன பண்ணா, மெக்சிகோ போயிட்டான். அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 2 பசங்க இருக்காங்க, கியூட்டஸ்ட் கிட்ஸ். ஓகேவா? அவன் சென்னையில இருக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப மிஸ் பண்ணது இல்லை. ஏன்னா அவன் இப்போ சென்னையில இருக்கும்போது நான் வந்து எங்கேயாவது இருப்பான், நானும் வீக்குக்கு ஒன்ஸோ இல்ல வந்து மந்த்லி ஒன்ஸோ நாங்க மீட் பண்ணிப்போம். அட்லீஸ்ட் கால்லையாவது அப்பப்போ பேசிப்போம். ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசுவோம். இந்த மெக்சிகோ போயிட்டனால என்ன ஆயிடுச்சுன்னா, டைம் லைன் டிஃபரன்ஸ் வந்துருச்சு. சரி, அப்பப்பயாவது ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி பேசிட்டு இருந்தவங்க, இப்ப நான் லாஸ்டா அவன்கிட்ட பேசி ஒரு 2 மாசம் கிட்ட ஆகுது. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், ஒரு வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணா கூட அவனால டக்குன்னு ரிப்ளை பண்ண முடியும். அவனும் பொசிஷனும் நம்மளுக்கு தெரியணும்ல. ஏன்னா அவன் மெக்சிகோல இருக்கனால வந்து ஹிஸ் ஒர்க் லோட் மைட் பி டிஃபரெண்ட், த வே ஹி ஹேண்டில்ஸ் த ஃபேமிலி மைட் பி டிஃபரெண்ட். அந்த மாதிரிலாம் இருக்கும். அண்ட் ஏதோ ஒண்ணு வந்து ஒரு கனெக்ஷன் ஒண்ணு பிரேக் ஆன மாதிரி இருக்கு. பட் எப்ப இருந்தாலும் நாங்க திருப்பி கால் பண்ணி பேசும்போது அந்த ஒரு 1.5 மணி நேரமோ 2 மணி நேரமோ ஃபுல்லா கதைலாம் பேசுவோம். அதுக்கப்புறம் அவன் வந்தானா ஒரு 1 இயரோ ஒரு 1.5 இயர்ஸ்ல 2 இயர்ஸ்ல வந்தானா அவனை நான் மீட் பண்ணிட்டு ஜாலியா நாங்க என்ஜாய் பண்ணுவோம். அதெல்லாம் இருக்கு. பட் ஸ்டில் நாங்கெல்லாம் ஏன்டா ஒன்னா இருக்க முடியல அப்படின்னு இருக்கு. ஏன்னா நாங்க நாங்க சின்ன வயசுல யோசிச்சது, காலேஜ் முடிச்சவனே யோசிச்ச விஷயம் என்னன்னா, நானு அவன் ஜெய் எல்லாருமே வந்து நாங்க பிளான் பண்ணது என்னன்னா வந்து, ஒரு ஒரு காம்பவுண்ட் வந்து ஒரு ஒரு அரௌண்ட் ஒரு ஹாஃப் ஏக்கருக்கோ இல்ல ஒரு 1 ஏக்கருக்கோ ஒரு லேண்ட் வாங்கிட்டு, அதுல வந்து ஒரு 4 வில்லா பில்ட் பண்ணிட்டு நாங்க 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நாங்க பிளான் பண்ணோம். ஆனா ஒருத்தரோட லைஃப் போனது பாத்தீங்கன்னா, எங்க எவன் என்ன வாங்குறானே தெரிய மாட்டேங்குது, எங்க இருக்கானுங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா சோஷியலி ஆல்சோ தே ஆர் பிகமிங் டிஃப்ரெண்ட், அண்ட் ஃபினான்ஷியலி ஆல்சோ தே ஆர் பிகமிங் டிஃப்ரெண்ட். பிகாஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும்ல. ஒருத்தர் நல்லா ஹைல இருப்பாங்க, ஒருத்தர் நல்லா லோல இருப்பாங்க, ஒருத்தர் மீடியமா இருப்பாங்க. அவங்க கொடுக்குற கமிட்மெண்ட்ஸ் எதுவுமே பண்ண முடியாது.
பட் யா ஐ மீன் தட்ஸ் ஹவ் லைஃப் கோஸ் ஆன் ரைட். ஸோ நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணீங்கன்னா நினைச்சு பாருங்க. ஐ மீன் ஜஸ்ட் கிவ் them a கால், ஓகேவா? அவங்களுக்கு கால் பண்ணி அவங்களுக்கு பேசுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம ஒரு சில ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்றோன்றது நமக்கு தெரியும். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸை நம்ம மிஸ் பண்றோன்றதே நமக்கு தெரியாது. அப்புறம் பாத்தீங்கன்னா திடீர்னு யோசிச்சு பார்த்தா, ஐயோ நம்ம வந்து அவனுக்கு காலே பண்ணலையடா, அவன்கிட்ட பேசியிருக்கலாமேடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். என்னோட இன்னொரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா விக்கி, ஓகேவா? என்னோட ஃபுல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் வந்து கூட வந்திருக்கான். லோகேஷ் மாதிரியே தான் எனக்கு அவனும். எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லயும் கூட வந்திருக்கான். அவனுமே வந்து இப்பதான் ரீசென்ட்லி மேரிட் அண்ட் எவ்ரி திங். அவன் அவன் கல்யாணம் ஆகாத வரையும் எனக்கு அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஏன்னா நாங்க ரெண்டு பேருமே வந்து லிட்டரலி ஒன்னா தான் லாஸ்ட் ஒரு 7 இயர்ஸ் ஆர் சம்திங் நாங்க ஒன்னா தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் அவனும் கல்யாணம் ஆகி போயிட்டான். இப்போ வந்து அவன் வரதே வந்து பாத்தீங்கன்னா கால் பண்ணுவான், மச்சான் நான் வரேன்னு சொல்லுவான், வீக்குக்கு ஒன்ஸ் வருவான். எப்பவுமே இருந்தாலே ஒரு 2 3 நாள் எங்க வீட்டுல ஸ்டே பண்ணிட்டு தான் போவானா. இப்பெல்லாம் என்னன்னா காலங்காத்தால ஆனா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கிளம்பிடுவான். ஐ மீன் திருப்பி ஒய்ஃப் இருக்கால அவங்க பாக்கிறதுக்கு. அதுவும் தப்பு சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு மாதிரி என்னடா நம்ம இப்படி ஐட்டுமே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம பழைய மாதிரிலாம் ஒன்னாவே இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நிறைய வாட்டி தோணி இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் சம்திங் இட்ஸ் வெரி ஃப்ரெஜைல். நம்ம அது வந்து இப்போ ரொம்ப அழுத்தியும் பிடிக்க முடியாது, அப்படியே விட்டுறவும் முடியாது. விட்ட கீழே வந்து உடஞ்சிரும், ரொம்ப அழுத்தி பிடிச்சாலும் உடஞ்சிரும். அது ஒரு மாதிரி நம்ம வந்து பர்ஃபெக்டா ஹேண்டில் பண்ணணும். பட் யா எவ்ரி ஒன் ஹேஸ் தேர் ஓன் பிக்சர், ஓன் லைஃப் அண்ட் அதர் திங்ஸ். நானா ரொம்ப அந்த டைம்லாம் மிஸ் பண்றேங்க. நாங்க ஒரு கேங் இருந்தோம், பிளாஸ்டர் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரிக்கெட் க்ரூ. அது வந்து சாய், ஷாம், சுனில், வினோத், திருவேங்கடநாதன் ஒருத்தர் இருப்பான் அவன், அப்புறம் வந்து சீனு, கோபி, இந்த லோகேஷ்லாம் முட்டி போட்டுனே 6 அடிப்பான் ஃபர்ஸ்ட் பால்ல. அதுக்கப்புறம் வந்து நான் 3 பேருக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஜெர்சி எல்லாம் கொடுத்தோம், கிரி, கண்ணனுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இட் வாஸ் ஃபன் ஆக்சுவலி. ஐ மீன் பீயிங் வித் தெம். அந்த மாதிரி கிரிக்கெட் ஆடிட்டு, அது 12th லீவுன்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல நாங்க ஆடிட்டு அப்படியே வந்து காலேஜ் போறப்போ ஓரளவு டச்ல தான் இருந்தோம் நாங்க. கிரிக்கெட் ஆடிட்டு எல்லாமே. இப்ப எல்லாமே எனக்கு கிரிக்கெட்டே ஆட தோண மாட்டேங்குது. வெயில் எதுக்கு ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இந்த ஆக்டிங் ப்ரொஃபஷன் வேற போயிட்டனால வந்து ஐயோ வெயில போனாலே டேன் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் போறதே இல்ல. யா லைஃப் கோஸ் ஆன். பட் உங்க ஃப்ரெண்ட்ஸை நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு அவங்க கிட்ட வந்து மிஸ் பண்றேன், இந்த வீடியோ பாடுறா அப்படின்னு சொல்லுங்க. அவங்களுக்கு இதை பார்க்கும்போது நான் பேசுற கண்டென்ட் வச்சு அவங்களுக்கு புரியும். ஓகே இவன் நம்மள மிஸ் பண்றான்னு தோன்றதும் புரியும், அவங்க யாரெல்லாம் மிஸ் பண்றான்றதும் அவங்களுக்கு புரியும். ஸோ ஷேர் திஸ் வீடியோ டு தெம். ஓகே, பை.